ராதே கிருஷ்ணா, எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் நந்தினி பேசுகிறேன். ஆடி மாதம் நேற்று வந்து ஃபஸ்ட்டு வெள்ளி நல்லபடியாக ஆரம்பிச்சிது. கருமாரி அம்மனை பற்றி நான் சொல்லணும் அப்படின்ட்டு உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணணுன்ட்டு ஆசைப்பட்றேன். அதாவது என்ன அப்படின்னா, எனக்கு வந்து ஒரு 8-9 வயசு இருக்கும். அப்போ என்ன ஆச்சு அப்படின்னா, கொஞ்சம் குழந்த அப்படின்றதுனால அம்மா வந்து நிறைய ஐஸ்கிரீம் வாங்கி தருவாங்க. இப்போ மாதிரி ரொம்ப கஷ்டப்படுற நிலைமை கிடையாது. அப்போ வந்து அப்பாலாம் சம்பாதிப்பார், அம்மாவும் வந்து வேலைக்கு போயிட்டு இருந்திருந்தாங்க. அதனால் வந்து அப்போ ஒரு கப் ஐஸ்கிரீம் வச்சுருப்பாராம். ஸோ அது வாங்கி கொடுக்கும்போது குழந்தை இல்லையா, அதனால் வந்து நிறைய ஐஸ்கிரீமு, ஐஸ் வாட்டர் எல்லாம் ரொம்ப பிடிக்கும். ஐஸ் கட்டி க்யூப் இருக்குது பாருங்கள், அதெல்லாம் கூட என்கிட்ட ஃப்ரிட்ஜில் இருந்தால் ஃப்ரிட்ஜினால் வந்து பார்த்துக்கோங்களேன், அப்போல்லாம் ஒரு கனவு மாதிரி கிடச்சிதுன்னா அதுவும் தண்ணியில் போட்டு குடிக்கிறது. இது என்ன ஆச்சு அப்படின்னா, தொண்டையில் வந்து செதை வளர ஆரம்பிச்சிடுச்சு. பார்த்தா நல்லா வெளியே அப்படி காட்டுமா அப்படின்னு சொல்லி பார்த்தா வெளியே எட்டி பார்க்குற அளவுக்கு உள்நாக்குலேருந்து செதை வளர ஆரம்பிச்சிடுச்சு. அப்போ என்னன்னா டாக்டர்கிட்ட போய் பார்க்கணும் அப்படின்னா, டாக்டர் வந்து ஆப்ரேஷன் பண்ணாதான் செதை வளர்ந்துருக்கு அப்படின்ட்டுன்னு. அம்மாவுக்கு வந்து என்ன பண்ணுறது அப்படின்ட்டுன்னு தெரியல. ஏன்னா ஒரே பொண்ணு, உயிர். என்ன பண்ணாங்க, பயந்துட்டாங்க. பயந்து அம்மா வந்து இப்போ என்னுடைய ஃபேவரட், என்னுடைய தெய்வம் எனக்கு கிருஷ்ணன் மாதிரி, ஏழுமலையா மாதிரி, ஈஸ்வரன் மாதிரி, முருகர் மாதிரி இத்தனை பேர் ஃபேவரட் இருக்காங்க. ஆனால் எனக்கு என்றைக்குமே வந்து திருப்பதி ஏழுமலையானோ கிருஷ்ணன் தான் எனக்கு ஃபேவரட். ரொம்ப என் உயிர், எனக்கு எல்லாமே அவர் தான். அது எங்கள் அம்மாவுக்கு வந்து நான் சின்ன பொண்ணாக இருக்கும்போது என்ன யார் ஃபேவரட் அப்படின்னா, திருவேற்காடு கருமாரி அம்மன் தான் ஃபேவரட். ஏன்னா அவங்கள வேண்டி தான் என்னை பெற்றிருக்கிறது. குழந்தையில கை குழந்தையாக இருக்கும்போது மூலஸ்தானத்துக்கு முன்னாடி ஐயர்கிட்ட கொடுத்து வைக்கிறது, வச்சு கொடுங்க குழந்தைய சொன்னது எல்லாமே எங்கள் அம்மாவுக்கு வந்து கருமாரி அம்மன் தான் ஃபேவரட். அப்படி இருக்கும்போது பயந்து என்ன சொன்னாங்கன்னா, அம்மா தாயே, என் பொண்ணுக்கு இந்த மாதிரி தொண்டையில் செதை வளர்ந்துருக்கு, சின்ன குழந்தைம்மா, ஆப்ரேஷன்னு சொல்கிறாங்க, எனக்கு பயமாக இருக்குது, நீ எப்படியாவது எனக்கு வந்து அதை சரி பண்ணி கொடுத்துரு, நான் அவனுக்கு கூழ் ஊற்றுறேன்னு சொல்லி வேண்டிட்டேன். நீங்கள் நம்பினா நம்புங்க, விட்டால் விட்டு போங்க. அந்த கருமாரி அம்மன் சத்தியமாக தொண்டையில் இப்படி ஒரு விஷயம் இருந்ததான்ட்டுன்னு இல்லை, அந்த அளவுக்கு மறைஞ்சிடுச்சு. எங்கள் அம்மா வந்து எங்களுக்கு என்றைக்குமே கஷ்டம் இருக்கிற நிலமை தான், அதை நம்ம பெருசாக சொல்லக்கூடாது. அந்த ஏழ்மை நிலைமையிலையும் நாணக்கொடா போட்டிருப்பாங்க, அதை வந்து விற்று வாங்கி பெரிய அண்டாவில் கூழ் காய்ச்சி கும்பிட்டு எல்லா ஜனங்களுக்கும் கூப்பிட்டு ஊற்றுனாங்க. ஒரு வாட்டி தான் செஞ்சாங்க, நல்லபடியாக அது முடிஞ்சுது. அதுக்கப்புறம் வந்து ஒரு 3-4 வருஷம் வந்து வீடு காலி பண்ணிட்டு போகிறது, இங்கே போகிறது, அங்கே போகிறது. நாங்கள் ஒரு 30-40 வீடு மாற்றிருக்கிறோம் இந்த வீடோடு சேர்த்து. அப்படியே வீடு காலி, அந்த ஒரு டென்ஷனில் வந்து மறந்தாச்சு இந்த கூழ் ஊற்றுற கதையே. அப்படி இருக்கும்போது என்ன ஆச்சுன்னா, நிறைய பிரச்சனைகள், நிறைய கஷ்டங்கள், நிறைய வீடு மாற்றிட்டு போகிறது, குடுத்தனக்காரங்க கிட்ட சண்டை எல்லாம் அப்படி இப்படின்னு இருந்தது. திடீர்னு பொட்டில் அடித்த மாதிரி ஒரு நாள் ஞாபகம் வந்தது. பேசாமல் நம்மளால் கூழ் ஊற்ற முடியல, நம்ம கோவிலுக்காவது அந்த கேழ்வரகு அரிசி வாங்கி கொடுக்கலாமா அப்படின்ட்டுன்னு கேழ்வரகு 1 கிலோவும் அரிசி 1 கிலோவும் ஒரு அம்மன் கோவிலுக்கு வாங்கி கொடுக்கலான்ட்டு வீட்டில் வச்சிட்டு இருக்கும்போது என்ன ஆச்சு அப்படின்னா, நான் வந்து பெரிய பொண்ணு ஆகிட்டேன். அது அப்புறமா எடுத்துகிட்டு போய் கொடுத்துட்டாங்க. ஸோ நல்ல விஷயம் நடந்திருக்குது அப்படின்ட்டு ஒரு 1 இயர் அப்பவும் போச்சு. நான் பெரிய பொண்ணானதுக்கப்புறம் ஒரு வருஷத்துக்கு அப்புறம் ஒரே சோதனையாக இருக்கேன், கருமாரி அம்மாவுக்கு வேணால் கூழ் ஊற்றி பார்க்கலாம் வேண்டிட்டு அப்படியே விட்டுட்டோமே அப்படின்னு நினைக்கும்போது ஞாபகம் வந்துட்டு, சரின்னுட்டுன்னு இருந்த காசு எல்லாமே போட்டு வீட்டில் இருந்த அலுமினிய சாமான்லாம் போட்டு, அப்போ இத்தனை வருஷம் ஒரு முன்னாடி எவ்வளோ இருக்கும், பெரிய இதெல்லாம் இல்லை. இப்போலாம் ஒரு நாளைக்கு ஒரு 1000 ரூபாய் பற்ற மாட்டேங்குது. அப்போல்லாம் அது பெரிய விஷயம் இல்லையா. எல்லாம் வாங்கி கூழெல்லாம் காய்ச்சி ஃபஸ்ட்டு லெவல் கூழ் ஊற்றிட்டோங்க. 2வது வருஷத்துக்குள்ளவே வந்து 4 பேரை கூப்பிட்டு சாப்பாடு போடுற அளவுக்கு எங்களுக்கு வசதி அம்மா கொடுத்தாங்க. ஏன்னா எங்கள் அப்பாவோட ஃப்ரெண்டுங்கெல்லாம் திடீர்னு வந்துட்டாங்க. ஒரு 1/4 கிலோ சிக்கன் தான் வாங்கி வச்சு நைட் கும்பம் போட்டு செஞ்சோம். அந்த சிக்கன் எல்லாமே வந்து வரவங்களுக்கு ஒரு பீஸ் வச்சு கொழுக்கட்டை, மீன் குழம்பு, முட்டை எல்லாமே வச்சு போடுற அளவுக்கு டெவலப். அதுக்கப்புறமும் வருஷம் ஆனதுலேருந்து நல்ல விதமான டெவலப் தான். ஒரு விஷயத்தையுமே வந்து ஒரு பிரச்சனையுமே கிடையாது. படிப்படியாக முன்னேற்றி நல்ல நிலைமைக்கு கொண்டு வந்தாங்க. அப்புறம் என்ன ஆச்சு அப்படின்ட்டு இருந்தால், அப்பா வந்து ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் அப்படின்றனால ஃப்ரெண்டும் கூட சேர்ந்து குடிச்சிட்டு ஒரே வீட்டில் வந்து அம்மாவை சரியான அடி அடித்து தாலியெல்லாம் பிச்சு போட்டு ஒரே சண்டை.
அவர் சம்பாதிச்சு கொடுத்தாரு. ஒரு 10ல் 1% கொடுத்தாரு. மீதி எல்லா விஷயத்தையுமே அவர் அழிச்சிட்டாரு. வீட்டில் நிம்மதியே இருக்காது. அந்த கூழ ஊற்றி அந்த அம்மாவுக்கு கும்பம் போடுற நேரம் வரைக்கும் கூட நிம்மதி இல்லாத அளவுக்கு ஒரே சண்டை தான். நான் ஒரு வாட்டி என்ன சொன்னேன்னா, எனக்கு பயமாக இருக்குது, எனக்கு உன் மாசத்தை பார்த்தாலே பயமாக இருக்குதும்மா, இந்த மாதிரி வீட்டில் ஒரே சண்டை சச்சரவாக இருக்குதுன்னு சொன்னேன். அதுலேருந்து சண்டையே வந்து ஸ்டாப் ஆகிடுச்சு, ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அந்த மாதிரி எல்லா விதத்துலேயுமே வந்து சக்தினா நிரூபித்து காட்டின ஒரு தாயின்னு பார்த்தா திருவேற்காடு கருமாரியம்மன் தான். பயங்கரம். இன்னும் சொன்னோம் அப்படின்னா, சின்ன வயசில் இருக்கும்போது என்ன ஆச்சுன்னா, எனக்கு வந்து ஒரு 6-7 வயசு இருக்கும். அப்போது இந்த அமானுஷ விஷயங்களால் நான் பாதிக்கப்பட்ட பொண்ணு தான். சின்ன சின்ன பசங்க கூட சேர்ந்து ஏறிக்கரை அது இதுட்டு விளையாடும்போது ஏதோ ஒன்று எஃபெக்ட் ஆகிருக்குது. ஸோ அது வந்து மனசில் என்ன பயந்திகள் வந்து நிறைய இருந்துகிட்ருக்கும். ஒரு மாதிரி இருக்கும், ஒரு மாதிரி நைட் ஆனால் யாரும் நம்மளை தேடுறா மாதிரி இருக்கும், எதை பார்த்தாலும் பயம், அம்மன் கோவில்னா பயம், உடுக்க செலவு சத்தம்னா பயம், இது ஒரு பயம்னுட்டுன்னு ஒரு பயந்திகள் தான். யாரை பார்த்தாலும் எந்த சாமியை பார்த்தாலும் பயம். ஐயோ அந்த சாமி எப்படி இருக்கும், பெரிய உருவமாக இருக்குமோ, உடுக்க செலவு ஏதாவது அடிப்பாங்களோ, பேய்கி ஓட்டுற மாதிரி இருக்கும், அப்படி மனசில் பயம். இது என்ன ஆச்சுன்னா, எங்கள் பாட்டி கூட வந்து அம்பத்தூரில் ரயில்வே ஸ்டேஷன் பக்கம் முருகன் தியேட்டர் இருக்குது இல்லைங்களா, உங்களுக்கு தெரியும்ல. அப்போ வந்து அங்கே ஒரு அம்மன் கோவில் இருக்குது. ஸோ அங்கே வந்து ரெண்டுக்கு தான் இருந்தோம். அங்கே வந்து இருந்துட்டு லாஸ்ட்டு தெருவில் வந்து எங்கள் மாமா கொடுத்துன்னு வந்தார். நடுவில் வந்து நாங்கள் கொடுத்துன்னு வந்தோம். எங்கள் மாமா கொடுத்துன்னு வந்த அவங்க வீட்டுக்கு போயிட்டு நான் வரும்போது என்ன ஆச்சுன்னா, ஆடி மாதம் அம்மனுக்கு பால் குடம் எடுத்துகிட்டு வராங்க போயிடுது. அந்த பால் குடத்தில் வந்து அந்த உடுக்க சிலம்பு வன்னிச்சிக்கின்னு வந்து அந்த குடம் எடுத்துன்னு லேடிஸ்லாம் வராங்க. என்னால் அதை பார்க்க முடியல. அப்படியே அடிச்சு அந்த முருகன் தேட்டர் எதிர்க்க ஒரு குட்டி பொடி கடை மாதிரி இருக்கும். அந்த கடைக்குள்ளேயே பூந்துட்டேன். ஒரு 8-9 வயசு இருக்கும். கண்ணை மூடி காதை மூடிட்டு அவ்வளோதான். அங்கே பயம் வந்துடுச்சு, உதிர்த்து உடம்பு. ஏன்னா அந்த உடம்புல இருந்த கெட்ட சக்தி ஆகப்பட்டது. சாமியை பார்க்க உடனே அடிச்சு ஓரம் தள்ளி உட்கார வச்சுட்டாங்க. மறுநாள் அன்றைக்கி எங்கள் அம்மா கிட்ட போய் சொன்னோமா, இந்த மாதிரி எனக்கு பயமாகிடுச்சுமா. அவங்க அப்போவே வேண்டிக்கின்னு என் பொண்ணை நாளைக்கு இதே பூ கட்டி கொடுத்து பூ உருவத்தில் அனுப்புகிறேன், நீ எந்த சக்தியாக கெட்டது இருந்தாலும் மேலே அனுப்பின்னு சொல்லி எங்கள் அம்மா ஒரு 3, 4, 5, 6 முழத்துக்கு சாமந்தி பூ கட்டி அதை தட்டில் வச்சு என்கிட்ட கொடுத்தாங்க. நானும் கொண்டுட்டு போயிட்டு அம்மனுக்கு அதை கொடுத்தேன். அந்த நிமிஷமே அது கிளியர் ஆயிடுச்சு. அந்த மாதிரி ஒரு விஷயமா சொல்லிக்கிட்டே போயிட்டு இருந்திருக்கலாம். எத்தனையோ விஷயத்த கூட வந்து நின்னது, காப்பாற்றினது, எதிர்க்க வந்தது எல்லாமே. இப்போது ரீசெண்டாக என்ன ஆச்சு அப்படின்னா, இப்போது ஒரு 2 நாள் இருக்கும். 2 நாள் முன்னாடி என்ன ஆச்சுன்னா, காலையில் எழுந்து எப்போவுமே நான் தான் பால் வாங்க போவேன். காசு இருந்ததுன்னா வீட்டில் செய்ய முடியல அப்படின்னா, டீ கடை மாதிரி இருக்குது பாருங்கள், அங்கே வந்து இட்லி தான் வீட்டுக்கு எல்லாேருக்கும் வாங்கிட்டு வருவேன். பாப்பாக்கலாம் நாங்கள் மாவு வாங்கிப்போம். 2 நாள் முன்னாடி மொத்த பட்ஜெட்டே அப்படின்னு பார்த்தா 100 ரூபா தான் இருக்குது கையில். கொஞ்சம் எமோஷ்னல் ஆகிட்டேன். ஸோ பால் வாங்கிட்டு சர்க்கரை, டீ தூள், நம்ம பட்ஜெட் தெரியும் இல்லைங்களா, வாங்கிட்டு வரும்போது காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து காசு கிடையாது. 30 ரூபா தான் மிச்சம் ஆச்சு. 30 ரூபாய்க்கு என்னத்தை வாங்கிட்டு வர்றது, ஒரு 3 இட்லி தான் வரும். அதை வச்சு இப்படி 4 பேர் சாப்பிட்றதுன்ட்டு பார்த்தா, இந்த 1 5 ரூபா 2 10 ரூபான்னு வடை சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த கடையில் போய்ட்டு என்ன பண்ணேன், 3 பேருக்கு வந்து பாப்பாவுக்கு கிடையாது, எனக்கு அம்மாவுக்கு பாட்டிங்கன்னா வடை கொடுங்க கால் சொன்னேன். 30 ரூபாய்க்கு 6 வடை கொடுத்தாங்க மடிச்சு. எடுத்துகிட்டு நடந்து வந்துட்டுருக்கேன். மனசு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. எங்கள் அம்மா வந்து நல்ல கலர், அவங்க நான் கொஞ்சம் மாநிலம் தான். என்னை வந்து வெயிலில் கூட அனுப்பக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க. நம்ம பொண்ணு கொஞ்சம் கலரில் கம்மி, என்ன இருந்தாலும் இன்னும் வெயிலில் படக்கிறதுல போகிறா அப்படின்னு பார்த்து பார்த்து வச்சுக்கிட்டவங்க. பஸ்ஸில் ஒரு வாரம் உட்காந்துட்டு போனால் கூட அந்த வெயில் வர சைடாக இருக்கே அப்படின்னு இந்த பக்கம் உட்கார வைப்பாங்க. அவங்களுக்கு அதுவே மனசு பொறுக்க. அப்படி பார்த்து பார்த்துலாம் என்ன பண்ணிட்டாங்க. இன்னைக்கு எல்லா விஷயத்துலையுமே வந்து லேர்ன் பண்ணிட்டு இருக்கிறது அப்படின்றது அவங்களுக்கு தனி விஷயமான கஷ்டம்தான். அது என்ன ஆச்சு அப்படின்னா, அப்படின்னா அந்த ஞாபகம்லாம் நடந்து வரும்போது இந்த காசு இல்லை அப்படிங்கும்போது அப்படியே வந்துட்டு இருந்தது. நம்ம நல்லா இருந்திருந்தா எல்லாம் நம்மளை மதிச்சிருப்பாங்கல்ல, நல்ல ரேஞ்சில் இருந்தால், பணத்தோட ஒரு நல்ல ஒரு பயங்கர ஒரு டிகிரி வாங்கி படிப்பு இருந்துட்டு இருந்திருந்தா நம்ம எல்லாத்துலேயும் வந்து கோட்டை விட்டுட்டு உட்காந்துட்டோமே நினச்சிட்டே வரும்போது, பச்சையம்மன் கோவில் தாண்டிட்டு வரும்போது, போமா
நீ அந்தாண்ட வேடிக்கை பார்த்துட்ருக்க போ அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். வந்துட்டு வீட்டில் அதில் எப்போவுமே நான் காட்டிக்க மாட்டேன். வந்துட்டு வீட்டில் ஆளுக்கு வேலை 2 வேலை கொடுத்துட்டு டீலாம் குடிச்சு உட்காந்துட்டு சரி எண்ணெய் பேப்பர் ஆச்சு இதை தூக்கி போடலாம் அப்படின்ட்டு தூக்கி போட்டா யார் வந்திருக்காங்கன்னு கொஞ்சம் பாருங்கள். பக்தர்களை காக்கும் கருமாரியம்மன். நான் இருக்கேன் அப்படின்ட்டு சொல்லாமல் சொல்லிட்டான் இந்த பொம்பளை. நீ இருக்க, நான் இல்லைன்னு சொல்லலை, நீ இருக்கிறன்ற நம்பிக்கையில் தான். நான் மகாலட்சுமியை நம்புறீங்களோங்க. ஏன்னா அந்தம்மா மேலே எனக்கு கோவம் வந்தான். நல்லவங்களை நீ இப்படி சோதிச்சு நல்லவங்கக்கிட்ட பணம் இல்லாமல் கையாண்ட விட்ற இல்லைன்ட்டுன்னு. ஆனால் இந்த பொம்பளையை நான் என்றைக்குமே நம்பாமல் இருந்தது இல்லைன்னா எனக்கு இது பிடிக்கும். இது பேர் நந்தினின்னு வச்சிருக்கிறேன் நான் என்னன்னு தெரியல. இது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் நான் கூட இருக்கேன்னு பாருங்கள். வடை பேப்பரில் என்ன கூட தெரியும் பாருங்கள். இந்த காலை எடுத்தாண்டு வடை பேப்பரில் அட்டண்டன்ஸ் போட்டாங்க. நான் இருக்கிறேன், கவலைப்படாது, ஓகே, தைரியம், நீ இருக்கிற, நீ கைவிட மாட்டேன்ற தைரியம். அம்மா இருக்கிறா, கைவிட மாட்டா, சத்தியமாக கைவிட மாட்டா. அவள் கோபக்காரியாக இருந்தாலும் குணம், கோபம் இருக்க இருந்தாலும் குணம் இருக்கும் அப்படின்னு. அம்மான்றதுக்கு உதாரணம் கோபக்கார சாமியும் கிடையாது. குணம் ஒன்றுனா தலைவிக்கிட்ட கன்ஃபார்மாக இருக்குது. என்ன சொல்கிறது, அம்மா இருக்கிறா. ஆடி மாதம் அதுவுமா நடந்த இன்னும் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ்லாம் இருக்குது. சிலது இப்போ எமோஷ்னல் ஆனது நான் மறந்துட்டு இருந்திருக்கலாம், மன்னிச்சிடுங்க. அதனால் நாங்கள் கூழ் ஊற்றுவோம். அந்த வீடியோ நான் ஷூட் பண்ணி போடுறேன். எனக்கு என் முகத்தை காட்டி பேசணும்னுட்டு என் சூழ்நிலை. நான் இன்னும் நல்ல நிலைமைக்கு வரல. டான்ஸ் ஆடி பாட்டு பாடிலாம் டான்ஸ் ஆடணும் பாட்டு பாடினா கூட இது முகத்தை கட்டிட்டு தான் நான் எல்லாம் பண்ணணும். அதையும் ஆனால் நீங்கள் சப்போர்ட் பண்ணி உங்கள் எல்லோரும் நல்ல மனசுக்கும் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் அவங்க எல்லோரும் என்டர்டெயின்மெண்ட் பண்ணுறது, சாமியை பற்றி சொல்கிறது எல்லாம் பண்ணுறேன். ஆடி மாதம் நல்லபடியாக கூழ் ஊற்றுங்க, அம்மன் கோவிலுங்களுக்கு போயிட்டு வாங்க, முடிஞ்ச அளவுக்கு ஹெல்ப் பண்ணுங்க. எல்லாருக்கும் சாப்பாடு செஞ்சு உதவி பண்ணுங்கள், சாப்பாடு போடுங்க. நம்பி வரவங்க கை விட்டுறாதீங்க, கண்டிப்பாக கூட இருப்பா. ஆடி மாதம் மெயினான அம்மன் கோவிலுக்குலாம் போயிட்டு வாங்க. முடிஞ்ச அளவுக்கு வீட்டில் கூழ் ஊற்ற பாருங்கள். கண்டிப்பாக அம்மன் துணை இருப்பாங்க, நம்புங்க, நல்லதே நடக்கும். தேங்க்யூ. இவ்வளோ நேரம் பொறுமையாக வாட்ச் பண்ணதுக்கு, சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கு, லைக் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்கும் தேங்க்யூ.